மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். தபால் தலை வெளியிடுவதற்கு ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தோம். தலைமை நிர்வாகிகள் சார்பில் திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு மணிமண்டபத்துடன் கூடிய சிலை அமைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழர் தேசம் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அதேபோல் மதுரை தென் மாவட்டத்தில் மதுரையில் பேரரசருக்கு சிலை அமைத்து அதனை திறந்து வைத்த துணை முதல்வர் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அவர்கள் தமிழக பாஜகவினர் தமிழர் தேசம் கட்சிக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்திற்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதனால் திமுக கூட்டணியை ஆதரித்திருக்கிறோம். வாரியம் போட்டு தரதா சொன்னாங்க, தேசிய வாரியம் போட்டு தரதா சொன்னாங்க, மீனவர் நல வாரியம். தொடர்ச்சியாக அதை நாங்கள் வலியுறுத்தி கேட்கிற போது கூட அவர்கள் அதற்கு சரியான பதில் சொல்லலை. எங்களுடைய அழைப்பை கூட அவங்க எடுக்கலை. தொடர்ச்சியாக அவங்க எங்களை ஒரு ஒதுக்கும் போது நாம் அங்கே மரியாதை இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுக்க வேலை செஞ்சோம். தமிழர் தேசம் கட்சி சார்பில் அவர்கள் 18% ஓட்டு சதவீதம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான். எங்களை அவர்கள் மதிக்கலை. அதனால் அந்த கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். இல்லை, தலைவர்கள் எங்களை தொடர்பு பண்ண தலைவர்கள் எங்களை சரியாக பயன்படுத்திக்கல, எங்களுக்கு கொடுத்த குறைஞ்சபட்ச வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை. அதனால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அப்போலிருந்து எல்லாருடைய நிலைப்பாடுகளுமே ஒரு 10 தடவை ஃபோன் எடுத்தால் ஒரு தடவை ஃபோனை எடுப்பாங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா அவங்க மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் திமுக கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். தேர்தலில் போட்டியிடுறதுக்காக தொகுதிகளை கேட்டிருக்கோம். நிச்சயமாக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறதா உறுதி கொடுத்துருக்குறாங்க. புரியல. ஏற்கனவே நீங்க ஆதரவு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ வந்து எலெக்ஷன் ஓட்டிங் மாறுறதுக்கான காரணம் இல்லை, நம்ம நிலைப்பாட்டை இடையிலே நம்ம மாற்றிக்கிட்டோம். எந்த நிகழ்வுலையும் அதிகமாக நம்ம கலந்துருக்க மாட்டோம். நம்ம கட்சி சார்பான நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ மாநாட்டுக்காக ஒரு 3000 கிராமங்களுக்கு தொடர்பு பண்ணி 3000 கிராமங்களுக்கு நேரடியாக போனோம். கட்சி சார்ந்த வேலை, சமூகம் சார்ந்த வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர நாம் இப்போ தேர்தலுக்கு அவங்கள எப்போவுமே நம்ம தொடர்பு பண்ணதில்லை. ஏதாவது நிகழ்வுனா கூட நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேர்தல் காலமாக இருக்குது, அதனால் நாம் இப்போ இந்த முடிவை எடுத்துருக்கிறோம். இன்னும் 2 மாத காலம் இருக்குது, அப்போ தானே சொல்ல முடியும். இப்போ எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? 2 மாத காலம் இருக்குது. நிச்சயமாக 30லேருந்து 50 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக முழு வீசில் நாங்கள் வேலை செய்வோம். இந்திய கூட்டணியில் ஒரு சிறிய கட்சியாக நீங்கள் போய் சேர்றீங்க, அவங்க முக்கியமான கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சிறிய கட்சிகளாக போகக்கூடிய மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, நாம் சிறிய கட்சியில் தமிழகம் முழுக்க போன பாராளுமன்ற தேர்தலில் நல்ல வேலை செஞ்ச ஒரு அமைப்பு கட்சி தான் தமிழர் தேசம் கட்சி. எங்களுக்கு பேக் போனால் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் ஒரு சங்கமத்தை ஆரம்பித்து தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு 18% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி வாங்குறதுக்கு பெரும் பங்காற்றுனது தமிழர் தேசம் கட்சி தான், அதனுடைய பொறுப்பாளர்கள் தான்.
அதனால் சிறிய கட்சியில் நாமளும் ஒரு வலுவான அமைப்பு தான் தமிழகத்தில். அதாவது கட்சிகளுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, ஏதாவது ஒரு விஷயமா நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் அவங்க அதுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். குறைந்தபட்சம் அந்த மரியாதை கூட அங்கே இல்லைங்கும் போது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம வேலை செய்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த முக்கியத்துவம் மரியாதை இல்லைங்கும் போது மரியாதை இல்லாத இடத்துல நாம் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். சார், பாஜக வச்சு அதே கோரிக்கை இங்கே திமுக சைடு வைக்கிறீங்களா? இப்போ வருகிற சட்டசபை தேர்தலில் தொகுதி கேட்டிருக்கிறோம். உறுதியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக வழங்குறதா உறுதி பண்ணியிருக்காங்க. எத்தனை தொகுதி சார் கேட்டிருக்கீங்க? நம்ம 3 தொகுதி கேட்டிருக்கோம். எத்தனை தொகுதி கூட ஒதுக்குறாங்களோ அத்தனை தொகுதியில் நாம் நிற்போம். அதிமுக கூட்டணி வந்து ஆரம்பத்தில் வந்து வலுவில்லாத என்டிஏ கூட்டணியில் வந்து பியூஷ் கோயல் வந்து பலரும் வந்து தொடர்ந்து இணைஞ்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு சார் உங்களுக்கு கவர்மெண்ட் தான் சார். ரைட் போலாமா? ரைட் ஓகே எடுத்துக்கோங்க. பார்த்துக்காம ஓகே.